குறைகளை நிறைவாக்கி வெற்றி கண்ட ரியல் எஸ்டேட் அதிபரின் தொழில் ரகசியம். குட்டிக்கதை. வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் ஒரு நகரின் மத்தியில் இல்லாமல் எந்த அடிப்படை வசதியும் இல்லாத ஒரு மலைக்கு மேலே இருந்தால் அந்த இடம் விற்பனையாகுமா? இந்த இடம் சரியில்லை, தூரமாக இருக்கிறது என்று சொல்லி உங்கள் வாடிக்கையாளர்கள் புறக்கணிக்கும் போது நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவராக இருந்தால் என்ன செய்வீர்கள்? கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறது இல்லையா? ஆனால் ஒரு ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் எந்தவித குழப்பமும் இல்லாமல் அந்த குறையை தன்னுடைய பலமாக மாற்றிக்கொண்டு பல ஆயிரம் கோடி ரூபாய்களை சம்பாதித்தார். பாலாஜி என்ற அந்த புத்திசாலி ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் அந்த பாழடைந்த இடத்தை பார்த்து மனம் நொந்து சிரிக்கவில்லை. மாறாக அங்கே ஒரு கிளவுட் சிட்டியை உருவாக்கி சரியான விளம்பரத்தால் அதிக விலைக்கு விற்று மில்லியனர் ஆனார். அந்த சுவாரஸ்யமான கதையோட சேர்த்து ஒரு சென்னை மாம்பழ வியாபாரியின் பிசினஸ் ட்ரிக், அப்புறம் 2 பங்கு சந்தை முதலீட்டில் ஆர்வம் கொண்ட தேங்காய் வியாபாரிகளின் கதையையும் பார்க்கலாம். சென்னைக்கு வெளியே வளர்ந்து வரும் புறநகர் பகுதிக்கு பின்னால் பாலாஜி என்ற ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் நிறுவனர் ஒரு பெரிய நிலத்தை மலிவு விலைக்கு வாங்கினார். இந்த நிலம் மிக அழகான மலைப்பகுதியில் இருந்தது. தூரத்திலிருந்து பார்த்தால் இயற்கை எழில் கொஞ்சம் இடமாக தெரிந்தது. அவரது திட்டப்படி அங்கே ஒரு மிகப்பெரிய குடியிருப்பு வளாகத்தை கட்ட வேண்டும். மினி மெகா சிட்டி என்று பெயர் வைத்து அத்தனை வசதிகளையும் ஒரே இடத்தில் கொண்டு வர நினைத்தார். ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அந்த இடத்திற்கு சாலை வசதி மிகவும் மோசமாக இருந்தது. பிரதான சாலையிலிருந்து மலைப்பாதை வழியாக செல்ல சுமார் 45 நிமிடங்கள் ஆகும். அங்கே பள்ளிகள், மருத்துவமனைகள், கடைகள் என எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லை. நகரவாசிகள் யாரும் அவ்வளவு தூரம் அவ்வளவு சிரமப்பட்டு வந்து வீடு வாங்க தயாராக இல்லை. அவர் விளம்பரம் செய்தும் விலை குறைவாக கொடுத்தும் விற்பனையை எதிர்பார்த்த அளவு போகவில்லை. மொத்த திட்டமும் முடங்கியது. இந்த இடம் இனிமேல் எடுபடாது என்று எல்லாரும் பேசத் தொடங்கினர். பாலாஜி தன் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டார். இந்த இடம் தொலைவில் இருப்பது ஒரு சாபம் அல்ல, இதுவே ஒரு வரம். ஆனால் அதை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். அவர் ஒரு புதிய உத்தியை கையாண்டார். குடியிருப்புக்கு தி கிளவுட் சிட்டி என்று பெயர் மாற்றினார். விளம்பர வாசகம் இதுதான்: நீங்கள் பரபரப்பான நகரத்தில் வாழப்போகிறீர்களா, இல்லை மலைமேல் அமைதியான சொர்க்கத்தில் வாழப்போகிறீர்களா? அன்புடன் வரவேற்கிறது தி கிளவுட் சிட்டி என்று விளம்பரம் செய்தார். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் அவர் தெளிவாக இருந்தார். அதாவது, விளம்பரத்தில் போக்குவரத்து சிரமத்தை பற்றி மட்டும் அவர் பேசவே இல்லை. அதற்கு பதிலாக சுத்தமான காற்று, தூய நீர், இரைச்சல் இல்லாத அமைதி, மலைகள் நிறைந்த காட்சி, பிரம்மாண்டமான சூரிய உதயம் போன்றவற்றை மட்டுமே ஹைலைட் செய்தார். இது ஒரு வீடல்ல, இது ஓய்வுக்கான சொர்க்கம் என்று கட்டமைத்தார். பொதுவாக மக்கள் வெளியிலிருந்து வசதிகளை தேடிச் செல்வார்கள். ஆனால் இவர் எல்லா வசதிகளையும் உள்ளேயே கொண்டு வந்தார். ஸ்கை வியூ கொண்ட ஒரு ஆடம்பரமான பள்ளி வளாகம் அமைத்தார். மேலும் 24 மணி நேரமும் செயல்படும் வெல்னஸ் கிளினிக் என்ற மருத்துவமனைக்கு நிகரான ஒரு மாற்று ஏற்பாடு செய்தார். 5 ஏக்கரில் பிரம்மாண்டமான ஷாப்பிங் மால் மற்றும் தியேட்டர் அமைத்து கிளவுட் சிட்டி மக்கள் வெளியில் செல்ல வேண்டிய அவசியமே இல்லை என்ற நிலையை உருவாக்கினார். முக்கியமான பிரச்சனை போக்குவரத்து சிரமம்தான். ஆனால் அதை அவர் ஒரு சொகுசு சேவையாக மாற்றினார். ஒவ்வொரு வீட்டிற்கும் அவர் ஒரு சிறிய தொகையை சேவை கட்டணமாக, சர்வீஸ் சார்ஜாக வசூலித்தார். அந்த கட்டணத்தை பயன்படுத்தி பிரதான நகரத்தின் முக்கியமான இடங்களுக்கு, முக்கியமாக ஆபீஸ் ஹப்ஸ், ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட் போன்ற தவிர்க்க முடியாத இடங்களுக்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் சொகுசான குளிரூட்டப்பட்ட மினி பஸ்ஸுகளை இயக்கினார். விளம்பரத்தில், உங்கள் அலுவலகம் இனி தூரமில்லை, நீங்கள் பேருந்தில் பயணிப்பதில்லை, நீங்கள் உங்கள் சொந்த பிசினஸ் லவுஞ்சில் பயணிக்கிறீர்கள் என்று காட்டினார். இந்த பஸ்ஸில் வைஃபை வசதியுடன் வேலை செய்யும் இடத்தையும் வழங்கினார். மக்கள் இந்த திட்டத்தை ஒரு குடியிருப்பாக பார்க்கவில்லை, அது ஒரு தனிப்பட்ட சொகுசு உலகம் என்று நம்பினார்கள். வெளியில் வசதிகளை தேடி அலைய வேண்டியதில்லை. போக்குவரத்து சிரமம் இப்போது குளிரூட்டப்பட்ட சொகுசு பயணமாக மாறியது. இந்த தனித்துவமான வாழ்க்கை முறைக்கு ஒரு பிரீமியம் விலை கொடுக்க மக்கள் தயாராக இருந்தனர். தி கிளவுட் சிட்டி திட்டம் பெரும் வெற்றி பெற்றது. பாலாஜி தன் பலவீனத்தை ஒரு தனித்துவமான விற்பனை புள்ளியாக மாற்றி சந்தையில் பெரும் லாபம் ஈட்டினார். இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தொழில் ரகசியம் இதுதான்: ஒரு ரியல் எஸ்டேட் திட்டம் எந்த இருப்பிடத்தில் இருந்தாலும் அதன் பலவீனத்தை புதுமையான யோசனைகள் மூலம் தனித்துவமான பலமாக மாற்றினால் வெற்றி நிச்சயம்.
இதற்கு முன்பு பதிவிடப்பட்ட காணொளியில் உள்ள கோவை இட்லி ஆயாவின் கதையைப் போல இதுவும் விடாமுயற்சி, நேர்மை மற்றும் திட்டமிடல் மூலம் முன்னேற்றம் கண்ட மாம்பழ மணி என்ற ஒருவரின் வெற்றி கதை. கோவையின் மேற்கு பகுதியில் உள்ள ஒரு சிறு கிராமத்திலிருந்து நகரத்திற்கு பிழைப்பு தேடி வந்தவர் மதி. அவருக்கு சொந்தமாக நிலமோ பெரிய கல்வியோ இல்லை. ஆனால் ஒரு விஷயம் இருந்தது. அவரது மாமன் தோட்டத்து இயற்கை விவசாய மாம்பழங்களைப் போல இனிப்பும் சுவையும் வேறு எங்கும் கிடைக்காது. முதலில் அவர் ஒரு பெரிய மார்க்கெட்டில் ஒரு பழக்கடைக்கு உதவியாளராக சேர்ந்தார். ஆனால் சில வருடங்களிலேயே அவருக்கு தெரிந்தது தான் நேரடியாக வியாபாரம் செய்ய வேண்டும் என்று. தனது சேமிப்பில் இருந்த கொஞ்ச படத்தையும் உறவினர்கள் கொஞ்சம் கொடுத்ததையும் வைத்து நகரின் முக்கிய சாலையோரத்தில் தரையில் துணியை விரித்து மாம்பழ வியாபாரத்தை தொடங்கினார். அவரது வெற்றிக்கான 3 ரகசியங்கள். மதி தனது மாம்பழங்களை எப்போதும் தனது சொந்த கிராமத்து இயற்கை விவசாய தோட்டங்களில் இருந்து மட்டுமே கொண்டு வருவார். மற்ற வியாபாரிகள் செய்வது போல சீக்கிரம் பழுக்க வைக்க ரசாயனம் தெளித்த மாம்பழங்களையோ அல்லது அழுகிய பழங்களையோ ஒருபோதும் விற்க மாட்டார். எந்த பழம், எந்த ரகம், அதன் சுவை எப்படி இருக்கும் என்பதை வாடிக்கையாளர்களிடம் ஒளிவுமறைவின்றி சொல்லி சுவைத்து பார்க்க அனுமதிப்பார். மதி மாம்பழம்னா அது உண்மையான பழம் என்ற நம்பிக்கை வாடிக்கையாளர்களிடம் வேரூன்றியது. இதனால் அவரை தேடி IT கம்பெனி ஊழியர்களும் குடும்பத்தினரும் வரத் தொடங்கினர். மாம்பழ சீசன் என்பது சில மாதங்கள் மட்டுமே. மீதி மாதங்களுக்கு என்ன செய்வது என்பதை மதி முன்னலே திட்டமிட்டார். ஒவ்வொரு நாளும் வரும் லாபத்திலிருந்து தினமும் ஒரு குறிப்பிட்ட தொகையை, சுமார் 200 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை சீசன் அல்லாத மாதங்களுக்காக எடுத்து ஒரு இரும்பு பெட்டியில் பூட்டி வைத்தார். மாம்பழம் சீசன் இல்லாத நாட்களில் அந்த சேமிப்பு பணத்தை கொண்டு அதே இடத்தில் தரமான தேன், நாட்டு சர்க்கரை, மூலிகைச் சாறுகள் போன்ற இயற்கை விளைபொருட்களை விற்க தொடங்கினார். இதனால் அவரது வருமானம் ஆண்டு முழுவதும் தடைபடாமல் இருந்தது. பலர் கடைகள் பிடிக்க சொன்ன போதும் அவர் கடன் வாங்கவில்லை. அதற்கு பதிலாக தனது கடையின் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்ள ஒரு சிறிய சமூக ஊடக குழுவை உருவாக்கினார். தினமும் காலையில் அன்று கடையில் இருக்கும் புதிய ரக மாம்பழங்கள், அதன் விலை, மாம்பழம் சாப்பிடுவதன் நன்மைகள் போன்ற தகவல்களை அந்த குழுவில் பகிர்வார். மக்கள் வீட்டில் இருந்தபடியே பழங்களை முன்பதிவு செய்ய தொடங்கினர். இதனால் அவரது வியாபாரம் மேலும் பெருகியது. அவரிடமிருந்து கூடை கூடையாக மாம்பழங்களை வாங்கிச் செல்ல ஏராளமான கார்கள் வரத் தொடங்கின. இந்த 3 பழக்கங்களால் சில வருடங்களிலேயே மதி ஒரு சிறிய கடையை வாடகைக்கு பிடித்து குளிர்பதன வசதியுடன் ஒரு சுத்தமான பழக்கடையை அமைத்தார். இப்போது அவர் வெறும் மாம்பழம் மதி இல்லை, தரமான பழங்களுக்கு பெயர் போன மதி பழக்கடையின் உரிமையாளர். இட்லி ஆயாவை போலவே தரமான சுவை, அதாவது நேர்மை, சேமிப்பு பழக்கம் மற்றும் புதுமை, அதாவது தொழில்நுட்ப பயன்பாடு ஆகியவற்றை பயன்படுத்தி மதி தனது வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றத்தை கண்டார். இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தொழில் ரகசியம் இதுதான். தரமும் நேர்மையும் நிரந்தர முதலீடு. உங்கள் தொழிலின் அடிப்படையான பொருளின் தரத்தில் ஒருபோதும் சமரசம் செய்யாதீர்கள். மதி தரமான பழங்களை மட்டுமே விற்றார். நேர்மையுடன் வியாபாரம் செய்தால் மக்கள் உங்களை தேடி வருவார்கள். அதுவே மிகச் சிறந்த விளம்பரம். வருமானம் அதிகமாக இருக்கும்போது ஆடம்பரத்திற்காக செலவு செய்யாமல் எதிர்கால தேவைகளுக்காக திட்டமிட்டு சேமிப்பது, சீசன் இல்லாத மாதங்களுக்காக சேமித்தது சவாலான காலங்களில் கை கொடுக்கும். கடன் வாங்கி பெரிய அளவில் முதலீடு செய்வதற்கு பதிலாக இருக்கும் வளங்களையும் மதி பயன்படுத்திய சமூக ஊடக குழு போன்ற புதிய உத்திகளையும் சரியாக பயன்படுத்தினால் சிறிய முதலீட்டிலும் நிலையான வளர்ச்சியை அடைய முடியும். சுருக்கமாக சொன்னால், உங்கள் தொழிலில் தரத்தை கடைபிடியுங்கள், உங்கள் வருமானத்தில் சிக்கனத்தை கடைபிடியுங்கள். சரியான திட்டமிடல் மற்றும் புதிய முயற்சிகள் மூலம் நிலையான வளர்ச்சியை அடையுங்கள். இதற்கு முன்பு பதிவிடப்பட்ட காணொளியில் உள்ள லாட்டரி நண்பர்களின் கதை முதலீட்டு உலகில் உள்ள ஒரு முக்கியமான உண்மையை மிக அழகாக எடுத்துரைக்கிறது. அதுதான், உணர்ச்சி வசப்பட்ட முடிவுகளுக்கு இடமில்லை, நிதானமான பகுத்தறிவே தேவை என்பது. இதே போன்ற முதலீட்டு தோல்வி மற்றும் நிதானத்தின் முக்கியத்துவத்தை பற்றி விவரிக்கும் மற்றொரு கதை இது. தீனாவும் சேகரும் நீண்ட கால நண்பர்கள். இருவரும் ஒரே மார்க்கெட்டில் வியாபாரம் செய்பவர்கள். தீனா பெரிய அளவில் ஆசைப்படுபவர். அவர் தினமும் காலையில் ஒரு மூட்டை தேங்காயை வாங்கி மாலையில் விற்றுவிட்டு கிடைக்கும் லாபத்தை பெரிய முதலீடுகளில் போட ஆசைப்படுவார். சேகர் சிறிய அளவில் ஆசைப்படுபவர். அவர் 2 மூட்டை தேங்காய்களை வாங்கி அமைதியாக விற்றுவிட்டு கிடைக்கும் லாபத்தில் ஒரு பகுதியை மட்டும் முதலீட்டிற்காக எடுத்து வைப்பார். மீதியை அன்றாட செலவுக்கு பயன்படுத்துவார். ஒரு சமயம் மார்க்கெட்டில் ஒரு புதிய ஷேர் மார்க்கெட் முதலீட்டு குழு உருவானது. அந்த குழுவின் தலைவர்
முதலீட்டை ஒரே நாளில் இரட்டிப்பாக்குவதாக பேசினார். தீனா தனது அன்றாட லாபம் 2000 ரூபாயை உடனடியாக அந்த குழுவில் முதலீடு செய்தார். அடுத்த நாளே அவர் எதிர்பார்த்தது போலவே அவருக்கு 4000 ரூபாய் கிடைத்தது. அட, அதிர்ஷ்டம் எண்ணி துரத்துதப்பா என்று உற்சாகமாகி இந்த முறை தன் முழு சேமிப்பான 10,000 ரூபாயையும் அதில் முதலீடு செய்தார். ஆனால் சேகர் இதை பற்றி யோசித்தார். இரட்டிப்பு லாபம் என்றால் இரட்டிப்பு ஆபத்தும் இருக்கலாமே என்று நினைத்தார். அதனால் அவர் தனது லாபத்தில் ஒரு சிறிய பகுதியை வெறும் 1000 ரூபாய் மட்டும் முதலீடு செய்து அந்த முதலீட்டின் போக்கை கவனிக்க முடிவு செய்தார். சில நாட்கள் கழித்து ஷேர் மார்க்கெட்டில் ஏற்பட்ட ஒரு சிறிய சரிவு காரணமாக அந்த குழுவின் முதலீடு மொத்தமாக முடங்கியது. தீனா உணர்ச்சி வசப்பட்டு முதலீடு செய்ததால் தனது முழு சேமிப்பான 10,000 ரூபாயையும் இழந்தார். அவர் மீண்டும் ஜீரோவிலிருந்து தேங்காய் மூட்டைகளை சுமக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார். சேகர் நிதானமாக செயல்பட்டதால் இழந்தது வெறும் 1000 ரூபாயை மட்டுமே. ஆனால் அந்த குழு கொடுத்த முதல் வெற்றியை அவர் லாபமாக எடுத்து தனது அன்றாட வியாபாரத்தை தொடர்ந்தார். அவரது சேமிப்பும் பாதுகாப்பாக இருந்தது. இந்த கதை லாட்டரி நண்பர்களின் கதையைப் போலவே முதலீட்டில் வெற்றி என்பது லாட்டரி விழுவதை பொறுத்ததல்ல, மாறாக உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி சிந்தித்து செயல்படுவதை பொறுத்தது என்பதை நிரூபிக்கிறது. இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியம் இதுதான். முதலீட்டில் பேராசையும் உணர்ச்சி வசப்படுவதும் கூடாது. சிறிய வெற்றியால் உற்சாகமாகி உங்கள் முழு இருப்பையும் ஆபத்தில் ஆழ்த்தாதீர்கள். எந்த ஒரு முதலீட்டையும் உங்கள் பகுத்தறிவு கண்ணோட்டத்தில் நிதானமாக ஆராய்ந்து இழுப்பிற்கான வாய்ப்புகளை எப்போதும் மனதில் வைத்திருங்கள். லாபம் என்பது அதிர்ஷ்டத்தை பொறுத்ததல்ல, ஆபத்தை சரியாக நிர்வகிப்பதில், அதாவது ரிஸ்க் மேனேஜ்மெண்டில் இருக்கிறது. இந்த 3 கதைகளில் இருந்தும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியங்கள் இதுதான். வாழ்க்கையிலும் வியாபாரத்திலும் முதலீட்டிலும் வெற்றி பெற நமக்கு 3 பண்புகள் தேவை. ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் பாலாஜி போல புதுமை மற்றும் துணிச்சல், இனோவேஷன் அண்ட் கரேஜ். உங்கள் பலவீனங்களை மாற்றி அமைக்கும் துணிச்சலும் அதற்கான புதுமையான யோசனைகளும் தேவை. மாம்பழக்கடை உரிமையாளர் மதி போல தரமும் கட்டுப்பாடும். குவாலிட்டி அண்ட் டிசிப்ளின். உங்கள் பொருளின் தரத்தில் நேர்மையும் உங்கள் நிதி பழக்கத்தில் சேமிப்பில் ஒழுக்கமும் தேவை. தேங்காய் வியாபாரி சேகர் போல நிதானமும் பகுத்தறிவும். பேஷன்ஸ் அண்ட் ரேஷனாலிட்டி. பேராசையையும் உணர்ச்சிகளையும் ஒதுக்கி வைத்து நிதானமான புத்திசாலித்தனமான முடிவுகளை மட்டுமே எடுக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.